தாவேகாவின் 3ஆம் ஆண்டு நிகழ்ச்சியை நேரலையில் பார்க்கலாம். அனைவரும் அமருங்கள். தாவேகாவுடைய 3ஆம் ஆண்டு தொடக்க நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் பாடகர் வேல்முருகன் இசை நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது தற்போது நடிகர் விஜயும் தாவேகா தலைவருமான விஜய் தற்போது இந்த நிகழ்ச்சியில் நடனமாடி தொண்டர்களை உற்சாகப்படுத்திய அந்த காட்சிகளை பார்த்தோம். சட்டமன்ற தேர்தல் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நிலையில் தாவேகா தொண்டர்களை தயார்படுத்தி வருகிறது தேர்தலுக்காக. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இந்த 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பங்கேற்று கட்சியுடைய தேர்தல் யுக்திகள் தொடர்பாகவும் தேர்தலுக்கு எவ்வாறு தயாராவது, குறிப்பாக கூட்டணி வியூகங்கள் என்பது போன்ற பல விஷயங்களை பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடுமையான போட்டி என்பது தாவேகாவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. கட்சி தொடங்கப்பட்ட முதல் மாநாட்டிலேயே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று தாவேகா அறிவித்திருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் விவரங்களுடைய நம்முடைய சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா, விவரம் என்ன? விஜயுடைய உற்சாகத்துக்கு என்ன காரணம்? தேவபிரியன், தமிழக வெற்றி கழகத்தோடைய இந்த 3ஆம் ஆண்டு தொடக்க விழா இன்று நடைபெற்று வருகிறது. இதில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த நிகழ்ச்சி தொடங்கிய பிறகு சினிமா பாடகர் வேல்முருகன் இசையமைத்து ஒரு பாடல்களை பாடினார். குறிப்பாக முருகன் பாடல் உள்ளிட்ட பாடல்களை அரங்கேற்றினார். இந்த இதில் தான் தற்போது அந்த நிகழ்ச்சியில் தலைமையேற்று நடத்தக்கூடிய விஜய் மேடையில் வேல்முருகனோடு நடனமாடி உற்சாகமாக தன்னுடைய கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தினார். இந்த 3ஆம் ஆண்டு தொடக்க விழா என்பது ஒரு கட்சி ரீதியாக அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதை தற்போது கொண்டாடி வருகிறார்கள். இதில் தான் அந்த நிகழ்ச்சியில் விஜய் ரொம்ப உற்சாகத்துடன் வேல்முருகனுடன் நடனமாடி தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். தேவப்பிரியா, அடுத்தடுத்ததா என்னென்ன நிகழ்ச்சியெல்லாம் திட்டமிடப்பட்டிருக்கு? தேவபிரியன், இந்த கலை நிகழ்ச்சி நிறைவு பெற்றவுடன் பார்த்தீர்கள் என்றால் அடுத்த நிர்வாகிகளுடைய அந்த உரை என்பது இருக்கிறது. குறிப்பாக விஜய் கட்சியின் செயல்பாடுகள் குறித்தும் தங்களுடைய கடந்து வந்த பாதை குறித்தும் இந்த 2 ஆண்டு செயல்பாடுகள் உள்ளிட்ட விஷயங்கள் மற்றும் தேர்தலுக்கு தயாராக வேண்டிய நிலை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் ஒரு 10 முதல் 15 நிமிடம் வரை அவர் உரை நிகழ்த்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேவபிரியன், செந்தில், இப்ப தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் தான், 100 நாட்களுக்கு குறைவாகத்தான் இருக்கு. இந்த 3 ஆண்டுகள்ல கட்சியுடைய பயணம் தேர்தலுக்கு முழு வீச்சில் தயாராயிருக்கா? தாவேகா பூத் ஏஜென்ட் எல்லாம் நியமிச்சிருக்காங்களா? அடிப்படை கட்டமைப்பை உருவாக்கி இருக்காங்களா தாவேகா? தேவபிரியன், கட்சி 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் கட்சியுடைய அந்த உட்கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டிய பணிகளில் கட்சியின் நிர்வாகிகள் இறங்கியிருந்தார்கள். குறிப்பாக ஆனந்த் தலைமையில் அந்த அணி செயல்பட்டது. அதன் அடிப்படையில் தான் கழகத்தை அந்த கட்சியை 128 மாவட்டங்களாக தமிழகத்தை பிரித்து அதற்கு மாவட்ட செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் என பல தரப்பில் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். சமீபத்தில் கூட நேற்று கூட பார்த்தீர்கள் என்றால் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். அதில் கட்சியின் நிர்வாக பொறுப்பில் அனைத்து தரப்பிலும், அதாவது நகரம், பேரூராட்சி, கிளை பகுதி உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளும் 3 லட்சத்துக்கும் அதிகமான நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அறிவித்திருந்தார்கள். இதன்படி இது ஒரு புறம் இருக்க, அடுத்ததாக பூத் ஏஜென்ட்களும் ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருப்பதாக கூறியிருந்தார்கள். குறிப்பாக 69,000 பூத் கமிட்டிக்கு
50,000க்கும் அதிகமான அந்த பூத் கமிட்டி ஏஜென்ட் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்திருந்தார்கள். ஒரு புறம் கட்சி பணிகள் நடைபெற்று வந்தாலும் இன்னொரு புறம் இந்த நிர்வாகிகளுடைய தேர்வு, நிர்வாகிகளுடைய நியமனம் என்பது உள்ளிட்டவை நடைபெற்றுதான் வந்து கொண்டிருக்கிறது. பல விமர்சனங்கள் கட்சிக்கு வந்து பணியாற்ற ஆட்கள் இல்லை என்று பலராலும் வந்து விமர்சனம் வைக்கப்பட்டாலும் கட்சியுடைய தரப்பில் எங்கள் நிர்வாகிகள் இருக்கிறார்கள், நாங்கள் முறையாக பூத் ஏஜென்ட் நியமித்திருக்கிறோம், கட்சி நிர்வாகிகளை நியமித்திருக்கிறோம் என்று கூறி வருகிறார்கள். எனவே தேர்தலை எதிர்கொள்ளதான் நாங்கள் வந்து காத்திருக்கிறோம், அதற்கான பணிகள் தான் நாங்கள் இறங்க இருக்கிறோம் என்று கட்சியின் தரப்பில் வந்து கூறுகிறார்கள். தேவப்பிரியன், செந்தில், நீங்க தொடர்ந்து இணைப்பிருங்க. இந்த 3ஆம் ஆண்டு தொடக்க நிகழ்ச்சியில உற்சாகத்துல தாவேக தலைவர் விஜய் நடனமாடியதை ஒரு முறை பார்க்கலாம். தளபதி தளபதி வாழ்க, நம்ம வெற்றி கொடிய பொழுது வாழ்க. தளபதி தளபதி வாழ்க, நம்ம வெற்றி கொடிய கதவி வாழ்க. தளபதி தளபதி வாழ்க, தளபதி தளபதி வாழ்க, நம்ம வெற்றி கொடிய பொழுது வாழ்க. தளபதி தளபதி வாழ்க, நம்ம வெற்றி கொடிய கதவி வாழ்க.